ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம 1 pot ரசம் ரைஸ் பண்ண போகிறோம். நான் வந்து அரைக்காப்பிடி உரக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2 டீஸ்பூன் துவரம்பருப்பும் 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குழக்குலன்னு வரதுக்கு 4 பூண்டு, 1 தக்காளி, கொஞ்சம் எலுமிச்சை சைஸில் புளி, எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நச்சு வச்சுருக்க பூண்டையும் போட்டு வதக்கிட்டு இருக்கும் போது பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் பொடி இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு அளவு வைப்போம்ல. ஸோ இது கொஞ்சம் குழன்னு இருக்கணும் அப்படின்றனால நான் 1.25 பங்கு தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் சிம்மில் வச்சு 20 மினிட்ஸும் விட்டு இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நான் வந்து நெய்யில் வந்து தாளிச்சிருக்கேன். என்னென்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் போட்டு தாளித்து அந்த ரசம் ரைஸில் ஊற்றிட்டா ஆஹா கம்ம கம்மன்னு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.